Good morning. Today we shall see the difference between one word and the other, which appear to be the same. So they'll be confusing at times. So we'll take up a few sentences wherein we'll have to choose the correct, appropriate word. Temporary houses are mostly in dash cities, villages. Now, temporary house, villages. Temporary house are mostly தற்காலிகமான வீடுகள் பெரும்பாலும் கிராமத்தில் அமைக்கப்படுகின்றன. Houses on wheels are called caravans, igloos. வீல் வச்ச ஹவுசஸ் அதெல்லாம் பழங்காலத்து மனிதர்கள் பயன்படுத்தினது. அதுக்கு கேரவான்னு பேர். Houses on wheels are called caravans. The dash is the head of the school. ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஹெட் யார்? The principal is the head of the school. There were many ships on the dash. C-S-E-E, C-S-E-A. S-E-A-னா கடல்னு அர்த்தம். ஷிப்ஸ்னு வந்திருக்கிறதுனால there were many ships on the sea. When someone thanks you, you say, all right, welcome. ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்கிறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? வெல்கம். So when someone thanks you, you say, welcome. Children should play dash games to keep fit, indoor, outdoor. உடம்பு நல்லா இருக்கணும்னா இன்டோர் கேம் விளையாடணுமா, வெளியில் போய் விளையாடணும்? வெளியில் போய் விளையாடணும். சில்ட்ரன் ஷுட் ப்ளே அவுட்டோர் கேம்ஸ் டு கீப் ஃபிட். எ டென்ட்டுங்கிறது மூவ் பண்ணக்கூடியது. டென்ட் இஸ் அ டேஷ் ஹவுஸ். டென்ட் இஸ் அ மூவபிள், இம்மூவபிள். த ஆன்சர் இஸ் மூவபிள். த டென்ட் இஸ் அ மூவபிள் ஹவுஸ். வி மஸ்ட் டேஷ் அவர் நெயில்ஸ் அட் இன்டர்வல்ஸ். அடிக்கடி நாம் நகத்தை வளர்க்க வேண்டும், கட் பண்ண வேண்டும். க்ரோ, கட். We must cut our nails at intervals. We like dash big dirty house, small clean house. நம்ம க்ளீன் ஹவுஸு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் நம்ம விரும்புவோம். We like a small clean house. Nectar dash honey is found inside many flowers. ஸோ ஃப்ளவர்ஸுக்குள்ளே நமக்கு தேன் இருக்கும். அதனால் ஹனி இஸ் தி ஆன்சர். ஹனி இஸ் ஃபவுண்ட் இன்சைட் மெனி ஃப்ளவர்ஸ். எ ஸ்கூல் இஸ் அ சென்டர் ஆஃப் டேஷ் ஒர்க்கிங், லேர்னிங். வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம். எ ஸ்கூல் இஸ் அ சென்டர் ஆஃப் லேர்னிங். ஹட்ஸ் ஆர் டெம்பரரி பெர்மனண்ட் ஹவுசஸ். ஹட்ஸ் வந்து டெம்பரரி ஹவுஸா பெர்மனண்ட் ஹவுஸா? ஹட்ஸ் குடிசைகள், அதில் டெம்பரரி ஹவுஸ். ஹட்ஸ் ஆர் டெம்பரரி ஹவுசஸ். கேபேஜ் இஸ் அ டேஷ் வெஜிடபிள். ஃப்ளவர் பூவுள்ள வெஜிடபிளா, லீஃபி இலை உள்ள வெஜிடபிளா? கேபேஜ் முட்டைக்கோஸ். கேபேஜ் இஸ் அ லீஃபி வெஜிடபிள். அதை இலையை ஒன்றுனா உரிக்க உரிக்க வரும். People who watch a game are dash. விளையாட்டை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன பேர்? ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்கள். பெடஸ்ட்ரியன்ஸ், பாதசாரிகள், ஓரமாக நடக்கிறவங்க. People who watch a game are spectators. We need dash for breathing. Choice air, water. மூச்சு விடுறதுக்கு என்ன தேவை? We need air for breathing. We use dash to wash our body. உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு soap oil. We use soap to wash our body. Whale, திமிங்கலம். Whale is a dash land animal, தரையில் வாழக்கூடியது. water animal, நீரில் இருக்கக்கூடியது. The whale is a water animal. Mother's sister is dash. தமிழில் வந்து மதர் சிஸ்டர், அக்கானா பெரியம்மா,
சின்னவங்கன்னா சித்தி அப்படி வரும். ஆனால் இங்கிலீஷில் வந்து சித்தி பெரியம்மாக்கெல்லாம் ஒரே தான், ஆண்ட் அங்கிள். எதை சூஸ் பண்ணணும்னா ஆண்ட். மதர் சிஸ்டர் இஸ் ஆண்ட். A house is built by a dash tailor, mason tailor. கொத்தனார் கட்டுறாரா, தையற்காரர் கட்டுறாரா? A house is built by a mason. woodpeckerங்கிறது ஒரு பறவை. woodpecker is a dash bird, domestic bird. இப்போ டாக்னா டொமஸ்டிக் அனிமல், லயன் அப்படின்னா வைல்டு அனிமல். இப்போ டொமஸ்டிக்னா வீட்டில் வளர்க்கக்கூடியது. வைல்டு அனிமல், வைல்டு பேர்டு அப்படின்னா காட்டில். woodpecker is a dash bird. woodpecker is a wild bird. ஸோ இன்றைக்கி நாம் 2 சாய்ஸ் கொடுத்தா ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதில் எந்த வேர்டை கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷும் ரிட்டன் இங்கிலீஷும் நல்லா வரும். தேங்க்யூ.